ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரம்னு சொல்லி ஒரு டவுன் இருக்கு. அந்த ராசிபுரம் டவுன்ல பட்டணம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பட்டணம் ஏரியாவோட ஓரத்துல ஒரு ஏரி இருக்கு. ஏரி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துலயுமே ஒவ்வொரு ஏரி இருக்கும். மழை தண்ணி வந்துச்சுன்னா அதுதான் சேகரிச்சு வைப்பாங்க. அது விவசாயத்துக்கு வச்சுக்குவாங்க. விவசாயத்துக்கே இல்லாட்டி கூட நிலத்தடி நீரை அதை சமமா வச்சிருக்கும். ஆனா இப்ப எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி மழை வரது இல்ல. அதனால ஏரி எல்லாமே சும்மாதான் இருக்குது. அந்த இடத்துல தண்ணி இருக்காது. அதை மெயின்டைன் பண்ணாததுனால முள்ளு செடி எல்லாம் வளர்ந்து அப்படியே அது ஒரு காடு மாதிரி இருக்கும். முக்கால்வாசி தமிழ்நாட்டுல இருக்கிற ஏரி எல்லாம் இந்த மாதிரி காடு மாதிரிதான் இருக்கும். அதனாலேயே அங்க யாருமே ஆள் நடமாட்டம் இருக்காது. யாருமே அந்த சைட் போக மாட்டாங்க. அதுதான் எதுக்குமே உபயோகமே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி வருடங்களா அது யூஸே இல்லாம முள்ளு செடி எல்லாம் வளர்ந்து இருக்கும் போது நிறைய ஏரிகள்ல தப்பான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு குரூப்பா மக்கள் போய் அங்க உக்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் அந்த இடத்துல எல்லாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ப்ராஸ்டியூஷன் வரும். அதுவே ப்ராஸ்டியூஷனுக்கு மெயினான இடமாகும். அந்த இடத்துல மக்கள் அதிகமா வராததுனால அங்க ஏதோ ஒரு கிரைம் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பட்டணத்துல இருக்கிற அந்த கரையோரமா இருக்கிற ஏரியில நிறைய பேர் அடிக்கடி போய் தண்ணி அடிப்பாங்க. ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா ஜூலை 24 2024 வருடம் அந்த ஏரி கரையோரமா காலை நேரத்துல மாடு மேய்க்கிறதுக்காக ஒருத்தர் மாடுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காரு. அப்போதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி. அந்த ஏரிக்குள்ளார ஒரு பெண்ணோட டெட் பாடி பாதி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. தலையை யாரோ முழுசா செதைச்சிருக்காங்க. முகம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படி பண்ணிருக்காங்களோ என்னமோ. அவர் பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு கால் பண்றாரு. ரமேஷ்னு ஒருத்தவர் நேத்துதான் வந்து மணிமேகலை என்னோட வைஃப், அவங்களுக்கு 30 வயது ஆகுது, அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட தந்திருக்காங்க. கை கால் எல்லாத்துலயுமே இருக்கிற பொருள்கள் ஆகட்டும், பாதி எரிஞ்ச நிலைமையில இருக்கிற அந்த துணிகள் ஆகட்டும், அதை பார்த்துட்டு இது என்னோட மனைவியான மணிமேகலை தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. சோ இப்போ அவரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பொதுவா யாரு இறந்தாங்கிறத கண்டுபிடிச்சாவே அடுத்தது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி ஆகட்டும், அவங்களை யாரு கொண்டிருப்பாங்கிறதெல்லாம் ஈஸியாவே கண்டுபிடிச்சிட முடியும். சோ இப்ப போலீஸ் அவங்களோட என்கொயரியை ரமேஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரமேஷ் கிட்ட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் எல்லா கேள்விக்கும் முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டாரு. என்னோட வைஃப கொலை பண்ணது அந்த பாலாஜி அப்படிங்கிறவனாதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. இந்த பாலாஜி யாருன்னு கேட்கும் போது, இந்த பாலாஜி யாருன்னு விசாரிக்கும் போது, இந்த ரமேஷ்க்கும் மணிமேகலைக்கும் என்ன சம்பந்தம், மணிமேகலைக்கும் பாலாஜிக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போதுதான் நம்ம ஒரு கேவலமான கேஸ தான் எடுத்து இந்த லெவலுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரிய வருது. இந்த ரமேஷ் அப்படிங்கிறவரு மணிமேகலைக்கு 2வது ஹஸ்பண்ட். நிறைய வருடங்களுக்கு முன்னாடியே மணிமேகலைக்கு அவங்களோட முதல் ஹஸ்பண்டுக்கும் சில பிரச்சனைகளால அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். ஒரு 20 வயசு பெண்மணி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும் போது அவங்க கையில 2 குழந்தைங்களும் இருந்துச்சு. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு துணை தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை நாள் தான் நான் தனியா இந்த 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தனியாவே இருப்பேன், எனக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கும் ஒரு துணை வேணும், அவங்களுக்கு ஆசைகள் இருக்குது இல்ல, அதனால ஏதாச்சும் ஒரு துணை கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் இந்த கூலி வேலைகளுக்கு எல்லாம் போகும்போது அங்க ரமேஷ பாத்திருக்காங்க. ரமேஷ பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூலி வேலைகள்ல அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளார காதல் உண்டாகுது. காதலிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறது ரமேஷோட முதல் மனைவிக்கு தெரியாது. ரமேஷ்க்கு கல்யாணம் நடக்கும் போது இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில பூங்குடி அப்படிங்கிற ஒரு வைஃப் இருக்காங்க. ரமேஷ்க்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இது எல்லாமே மணிமேகலைக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஒரு துணை வேணும், ரமேஷ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் ரமேஷை லவ் பண்றேன், ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ பூங்குடியை பத்தி மணிமேகலைக்கு தெரியும். ஆனா ரமேஷோட ஃபேமிலியில இருக்கிற பூங்குடி யாருக்குமே, பூங்குடியோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே ரமேஷ்க்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு மணிமேகலைங்கிற பேரு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரிதான் ரமேஷ் ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இப்ப நம்ம மணிமேகலையை கட்டிக்கிட்டோம். இன்னொரு பக்கம் பூங்குடி வேற இருக்கா. மொத வைஃப்க்கு 5 நாளும் 2வது வைஃப்க்கு 2 நாளும் கொடுத்திருக்காரு. 5 நாள் பக்கம் நான் பூங்குடி கிட்ட எப்படியாச்சும் இருந்துக்கிறேன், 2 நாள் பக்கம் பூங்குடியை ஏமாத்திட்டு நான் மணிமேகலை கிட்ட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டேன்னு சொல்லிட்டு 2 நாளா வந்து மணிமேகலை பார்த்திருக்காரு. ரமேஷ்க்கும் மணிமேகலைக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. மணிமேகலையோட குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க. மணிமேகலைக்கு அப்பதான் ஒரு பெரிய கவலையே வருது. நம்ம ரமேஷை நம்பி கல்யாணம் பண்ணோம், அவன் என்னன்னா வாரத்துல 2 நாள் பக்கம் என்னை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான், எனக்கு என்ன சேஃப்டி இருக்கு,
எனக்கு எதுவுமே இல்லையே, இவன் பாட்டுக்கு ஏதோ ஆசைக்கு வந்து பாத்துட்டு போற மாதிரி இல்ல இருக்கு. எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிதான் நான் ரமேஷையே செலக்ட் பண்ணேன். ஆனா இப்ப அவன் வாரத்துல 2 நாள் தான் வந்து பாத்துட்டு இருக்கான். என்னோட குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சா, அப்பா ஏமா வாரத்துல 2 நாள் மட்டும் வர்றாரு, மிச்சம் 5 நாள் எங்க போறாருன்னு கேட்க மாட்டாங்களா? இப்படிங்கிற ஒரு கேள்வி மணிமேகலைக்கு வந்துச்சு. அதனாலயே ரமேஷ் கிட்ட, நீ பேசாம என் கூடவே வந்து முழுசா தங்கு, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, ஒய்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு சொல்லிதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனாலதானே நான் உனக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்தேன், என் கூட பழகிறது, என் கூட பாலியல் ரீதியான தொடர்பு வைக்கிறது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் நீ ஃபேமிலி விட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமேஷ் ரொம்ப கிளியரா மணிமேகலை கிட்ட சொல்லிட்டாரு, நான் உன் கூட வந்தேன், உன் கூட சந்தோஷமா இருந்தேன், உன் கூட கல்யாணமும் நான் பண்ணேன், ஆனா அதுக்காக நான் ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சிடாத. அந்த 2 குழந்தைங்க மேல எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு, என்னோட ஒய்ஃப் மேலயும் எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு, எனக்கு அந்த குடும்பமும் வேணும், நீயும் வேணும், அதனால நீ நீட்டா புரிஞ்சுக்கோ, அவங்க கிட்ட போய் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா குடும்பமே போயிடும், நீ புரிஞ்சுக்கிட்டு நான் வர 2 நாள்ல சந்தோஷமா இருந்து நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு மணிமேகலை கிட்ட சொல்லியிருக்காரு. மணிமேகலை இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீட்டா புரிஞ்சிருச்சு, என்னைக்குமே ரமேஷ் நம்மளே முழு மனைவியா ஏத்துக்க மாட்டான், 2 நாள் வந்து பாத்துட்டு போற வேலைகள் எல்லாம் இனிமேட்டு வேண்டாம், அதனால நமக்கு வேற ஒரு துணை தேடுவோம், ஹஸ்பண்ட விட்டுட்டு நம்ம இவனை பிடிச்சோம், இவனை விட்டுட்டு நம்ம வேற ஒருத்தவனை பிடிக்க முடியாதா, நமக்குன்னு ஒரு துணை வேணும், அவன் எல்லா நேரமும் நம்ம கூடவே இருக்கணும், அதனாலயே வேற ஏதோ சில துணைகளை தேடிட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான். அந்த பாலாஜி அப்படிங்கிறவனும் சும்மா கூலி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கவன் தான். இவங்க கூலி வேலைகளுக்காக பல இடங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு கான்டாக்ட்ஸா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப பாலாஜி அப்படிங்கிறவனும் புடிச்சு போயிடுச்சு, பாலாஜியை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரமேஷ்க்கு தெரியாம பாலாஜி கூட சுத்துறதும் பாலியல் ரீதியான தொடர்பு வைக்கிறதும் அப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு. இது ரமேஷோட காதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருந்திருக்கு, மணிமேகலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ரமேஷ் கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா ஒரு நாள் அந்த பாலாஜியை தன்னோட சொந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாலியல் உறவு வைக்கும் போது ரமேஷ் அந்த இடத்துல வந்து அவரோட கண்ணால பாத்திருக்காரு. சோ அப்பதான் அவருக்கு சரியான கோபம், தன்னோட ஒய்ஃப் கிட்ட இனிமேட்டு நீ நெருங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாலாஜியை வார்ன் பண்றாரு. இருந்தாலும் பாலாஜி மணிமேகலையும் கேட்கறதா இல்ல, மணிமேகலை கிட்ட சொன்னா அவளும் ஒண்ணும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, நீ என் கூட 7 நாள் இருக்கிறதுனா சொல்லு, நான் பாலாஜியை விட்டுட்டு உன் கூட வந்துடுறேன், நீ என் கூட 2 நாள் தான் இருப்ப அப்படின்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேணாம், நான் பாலாஜி கிட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு மணிமேகலை ஒத்த கால நின்று இருக்காங்க. சோ அடுத்ததா பாலாஜி கிட்ட போய் வார்ன் பண்ணாலும் அவன் சரி இனிமேட்டு நான் உன் ஒய்ஃபை தொட மாட்டேன், உன் ஒய்ஃப் கிட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2 பேரும் ஒட்டுக்காதான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. பாலாஜி மேல கம்ப்ளைண்ட் தரும்போது போலீஸ் மணிமேகலை யாரு, ரமேஷ் யாரு, இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் யாரு, பாலாஜி எப்படி உள்ளார வந்தான், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கேட்பாங்கல்ல. அப்போ ரமேஷ் அங்க ஒரு டைம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு, மணிமேகலை எனக்கு 2வது மனைவி, நான் அவங்களுக்கு 2வது கணவர், என்னோட ஒய்ஃபும் இருக்காங்க, அவங்க வேற ஊர் மங்களாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்காங்க, அதனால நான் எல்லாத்தையும் சீக்கிரட்டா தான் இது பண்ணிக்கிட்டு வரேன். இன்னொரு சைடு பாலாஜி எப்படி உள்ளார வந்தான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லும் போது பாலாஜியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. ரமேஷோட ஒய்ஃப் தான் அபிஷியலா இவங்க. சோ ரமேஷோட ஒய்ஃப் கிட்ட அவங்களா ஆசைப்பட்டாலும் நீ அவங்க கிட்ட பழக கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்து பாலாஜி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மணிமேகலைட்டையும் நீ ரமேஷ் கிட்ட உண்மையா இருமா, எதுக்குமா இன்னொருத்தவன்ட்ட போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலாஜியும் சரி மணிமேகலையும் சரி கொஞ்ச நாட்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம பார்க்க வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வேற ரமேஷ் போயிட்டான், அதெல்லாம் நம்மளோட உறவை வந்து கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே லிமிட்டா இருந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. மணிமேகலை ஒரு சைடு இவன் 2 நாள் தான் வந்து என்கிட்ட பாத்துட்டு இருக்கான், 2 நாள் வந்து பாக்குறவனுக்காக நான் பாலாஜி விண்ணுமான்னு சொல்லிட்டு பாலாஜி கிட்ட போய் நம்ம பேசாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி வேற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. சோ மணிமேகலைக்கு இப்ப பாலாஜி 3வது ஹஸ்பண்டும் ஆயிட்டாரு. பாலாஜி மணிமேகலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேட்டு நீ இந்த பட்டணம் அப்படிங்கிற ஏரியால இருந்தா ரமேஷ் உடனே ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனால நீ ஆத்தூருக்கு போயிருன்னு சொல்லிட்டு ஆத்தூர்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து மணிமேகலையோட குழந்தைங்க எல்லாத்தையும் ஆத்தூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. சோ இப்ப பாலாஜி மணிமேகலையாவது ஒழுங்கா வாழுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஏகப்பட்ட தடங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பாலாஜிக்கு மணிமேகலை 2வது மனைவி தான், அவங்களுக்கு கௌசல்யான்னு சொல்லிட்டு ஒரு மனைவியும் இருக்கு, 2 குழந்தைங்களும் இருக்காங்க, அவங்க இந்த ராசிபுரத்திலேயே தான் இருக்காங்க. இதுவும் மணிமேகலைக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ரமேஷ்க்கு பூங்குடின்னு ஒரு மனைவி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் ரமேஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாலாஜிக்கு கௌசல்யான்னு ஒரு ஒய்ஃப் இருக்கு, 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் இப்ப பாலாஜி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேற ஒரு ஃபேமிலி இருக்கிற ஒருத்தவரே கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட தான் முழுசா இருக்கணும்னு மணிமேகலை சொல்லும் போது இவங்க 2 பேத்தாலேயே எதுவும் செய்ய முடியல. சோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்தூருக்கு போனதுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு 2 நாட்கள் நம்ம மணிமேகலை கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரமேஷ் வீட்டுக்கு வராரு.
வீட்டுக்கு வந்தா மணிமேகலை வீட்டுல காணோம். வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டா கொஞ்ச நாளாவே மணிமேகலை இந்த வீட்டுல இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அதனாலதான் ரமேஷ் உடனே அந்த ராசிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட மனைவியை காணோம், எனக்கு என்னமோ பாலாஜி மேலதான் சந்தேகமா இருக்கு, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. அந்த ராசிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒரு கள்ளக்காதல் கேஸ் மாதிரிதான் இருக்குது. சும்மா இந்த அசிங்கத்தை வந்து நம்ம போட்டு புரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. போனவ எப்படின்னு திருப்பி வருவா, அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீட்டா எல்லா கேஸுமே எழுதி ரமேஷ அமுச்சு விட்டுட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல இது டோட்டலா ஒரு மர்டர் கேஸா மாறும் அப்படிங்கறது யோசிக்க கூட இல்ல. சோ இப்ப மணிமேகலைக்கு ரமேஷ் கிட்ட நடந்த பிரச்சனை இவங்கிட்ட அதே தான் நடக்குது. இவன் இததான் பண்ண போறான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ரமேஷ் கூட இருந்திருக்கலாமே, ரமேஷை விட்டுட்டு எதுக்காக நம்ம பாலாஜி கிட்ட வந்தோம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலாஜிக்கு கால் பண்ணி என்னை புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் கூட பாலியல் ஒரு வைக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்குன்னு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே உனக்கு முதல் மனைவி சாட்டிஸ்பாக்டரே இல்ல, அதனாலதான் நீ என்கிட்ட வந்த. அதனால உன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட வந்தேதான் ஆகணும், இல்லாட்டி நான் உன் குடும்பத்துக்கிட்ட போய் எல்லா விஷயங்களும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாலாஜியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்பதான் பாலாஜிக்கு சீரியஸ்னஸே புரிஞ்சிருக்கு. நம்ம பாட்டுக்கு இவன் நம்ம நினைச்ச மாதிரி இருப்பா, 2 நாள் பக்கம் போய் அனுபவிச்சுட்டு நீட்டா வரலான்னு பார்த்தா இவன் நம்மளோட குடும்பத்தையே கலைச்சிருவா போலன்னு சொல்லிட்டு பாலாஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஜூலை 24 அவர் மணிமேகலைக்கு கால் பண்ணி நீ ராசிபுரத்துல இருக்க இந்த பட்டணம் அப்படிங்கிற ஏரியாக்கு வா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், என்னோட முதல் மணி விட்டுட்டு நான் உன் கூடவே வாழ்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம பேசணுமேன்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்துல இருக்கிற கரையோரமா இருக்கிற ஏரி கிட்ட கூப்பிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல மணிமேகலைக்கு எதுக்கு இந்த ஏரிக்கு கூப்பிடுறான், அதுவும் நைட் டைம்ல கூப்பிடுறானேன்னு சொல்லி சந்தேகமா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாலாஜியை பாக்குறதுக்காக அந்த ஏரிக்கு போறாங்க. ஜூலை 24 நைட் ஒரு 10 மணி பக்கம் மணிமேகலை அந்த ஏரிக்கு போகும்போது பாலாஜி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே ரொம்ப நேரம் பேசுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப நெருக்கமா பாலியல் உறவு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் யாரு இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் எல்லா விஷயங்களும் முடிச்சதுக்கு அப்புறம் பாலாஜி திருப்பி மணிமேகலை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். இந்த மாதிரி எனக்கு முதல் மனைவியின் கௌசல்யான்னு ஒருத்தி இருக்கா, 2 குழந்தைங்களும் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்னை தான் நம்பி இருக்காங்க, அவங்களை டோட்டலா விட்டுட்டு நான் உன் கூட வர முடியாது. அதே நேரத்துல நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, நான் அவங்கள ஒரு 5 நாள் பாத்துக்கிட்டு உன்னை நான் ஒரு 2 நாள் பாத்துக்கிறேன், தயவு செய்து இது ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. மணிமேகலை திருப்பி கோவப்பட்டு நீ 2 நாள் தான் வந்து என்னை பாப்ப அப்படின்னா எதுக்குறா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல ஒரு கல் எடுத்து அப்படியே மணிமேகலையோட தலையில போட்டு அடிச்சுட்டான். மணிமேகலை அந்த இடத்துல துடிச்சு துடிச்சு கத்துறாங்க. பக்கத்துல யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல வீடுகள் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, அந்த இடத்துல கிரைம் நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாதுங்கிறது ஆல்ரெடி பாலாஜிக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க கத்துறத பார்த்துட்டு திருப்பி அதே கல்லால 3-4 டைம் பக்கம் தலையில போட்டு அடிக்கிறான். அவங்களோட முகமே டோட்டலா செதஞ்சிருச்சு. அப்படி அடிக்கும் போதுதான் அதே இடத்துல முகம் செதஞ்சு ரத்தம் எல்லாம் வெளியே போய் மணிமேகலை அந்த இடத்துல உயிரை விட்டாங்க. மணிமேகலை இறந்து போனா அடுத்த 5 நிமிஷம் கழிச்சுதான் பாலாஜி ஒரு சுயநிலைவுக்கு வரான். ஐயோ நம்ம கோபத்துல கொலை பண்ணிட்டோமே, இப்ப என்ன பண்றது, போலீஸ்ல மாட்டிக்குவோமா, இந்த மாதிரி எவ்வளவோ யோசிச்சவன் சரி எப்படியாச்சும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாலும் இந்த பாடி யாருங்கிறது தெரியக்கூடாது, ஆல்ரெடி நம்ம தலைய முகத்தை எல்லாம் சிதைச்சிட்டோம். பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பம்புக்கு அவனோட 2 வீலர் எடுத்துட்டு போய் 1 லிட்டர் பக்கம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அந்த 1 லிட்டர் பெட்ரோலை உடம்புல ஃபுல்லா கொட்டி அப்படியே பத்தி விட்டுறான். அந்த இடத்துல அவன் போயிட்டு வந்த வரைக்கும் அந்த டெட் பாடி அங்கதான் இருந்திருக்கு. அவன் பெட்ரோல் எல்லாம் ஊத்தி கொளுத்து விடும் போது கூட நெருப்பு அந்த இடத்துல எரிஞ்சிருக்கு, புகை வந்திருக்கு, ஆனா கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா அந்த ஏரி சுத்தி எந்த மக்களும் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, எல்லா தப்பான விஷயங்கள் தான் நடக்கும். அன்னைக்கு அந்த இடத்துல தப்பான விஷயங்களும் எதுவும் நடக்கல போல. அதனால அதை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால அப்படியே டெட் பாடி கொஞ்ச நேரமா எரிஞ்சிருக்கு. ஆனா பாதி தான் எரிஞ்சிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் வச்சு முழு டெட் பாடி எல்லாம் அவங்களால எரிக்க முடியாது. அந்த டெட் பாடி எரிஞ்சிட்டு இருக்கும் போது சரி யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு பாலாஜி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆனவன் சேலத்துலதான் அவனோட சொந்த வீடு இருக்கு. அந்த சேலத்துல தன்னோட அம்மாவை பார்க்க வந்திருக்கான். அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் வேணுமா, கொஞ்சம் காசு எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கி வெவ்வேறு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சுத்திட்டு போய் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ இப்போ ரமேஷை விசாரிக்கும் போது ரமேஷ் பாலாஜி தான் காரணம்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பாலாஜி எங்கன்னு சொல்லிட்டு விலை வீசி போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. சோ பாலாஜி தான் முக்கால்வாசி கொலை பண்ணிருப்பான் போல அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பாலாஜியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அவன் சொந்த வீட்டுல இல்ல, கடைசியா சேலத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. அதனால பாலாஜி தான் கொலை பண்ணிருப்பான்னு முடிவு பண்ணி பாலாஜியை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் ராசிபுரத்துல தன்னோட மனைவிய பார்க்க வரும்போது, அதாவது முதல் மனைவி கௌசல்யாவை பார்க்க வரும்போது
போலீஸ் அந்த இடத்துல நின்னு வெயிட் பண்ணி அவனை கையும் காலமா புடிச்சாங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் போதுதான் ராசிபுரம் போலீஸ்ல ரமேஷ் அன்னைக்கே வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான். தன்னோட மனைவியை காணோம், பாலாஜி தான் கூட்டிட்டு போயிருப்பான் இப்படிங்கிற வரை கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்பவே நம்ம போய் செக் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை இந்த கொலையை நம்ம நிறுத்தி இருந்திருக்கலாம். இது அசிங்கமான ஒரு விஷயம், கள்ள காதலான ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு சொல்லி விட்டதுனால இப்ப ஒரு உயிரே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. சோ இப்ப பாலாஜியை புடிச்சு மணிமேகலை நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்கும் போது அவன் ஓப்பனா நான் தான் கொலை பண்ணுங்கிறத ஒத்துக்கிட்டான். ஏன்னா என்னைக்கு போலீஸ் வந்து நம்மள பிடிக்கிறாங்களோ அப்பவே வேற வழி இல்ல, நம்ம ஒத்துக்கிட்டு தான் அவங்கிறது நான் நல்லாவே தெரியும். எதுக்காக அந்த பொண்ணு கொலை பண்ணுன்னு கேட்கும் போது என்னோட மொதல் ஃபேமிலியை டோட்டலாவே அழிக்கிறதுக்கு அவ பார்த்தா சார். அவள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவளை நான் 2 நாள் பாக்குறதாவும் என்னோட முதல் மனைவி நான் 5 நாள் பாக்குறதாவும் தான் இருந்தேன். ஆனா அவ என்னோட முதல் மனைவி கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி எங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய என்னை டார்ச்சர் பண்ணான். வேற வழியே இல்லாம தான் சார் நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற உண்மையை போலீஸ்ட சொல்றான். சோ ரமேஷ் இதை கேட்கும் போதும் ரமேஷ்க்கும் இதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படிங்கறத ரமேஷும் போலீஸ்ட சொல்றாரு. என்னோட முதல் மனைவி விட்டுட்டு தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்கிட்டயே இவ இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா, ஆனா நான் எந்த கிரைமும் பண்ணல, ஆனா இப்ப பாலாஜி கோபம் தாங்க முடியாம இவளை கொன்னுட்டான் அப்படிங்கறத ரமேஷும் ஒத்துக்கிறான். நம்ம பேசிட்டு இருக்க இந்த சம்பவம் 2 வாரத்துக்கு முன்னாடிதான் நடந்திருக்கு. போலீஸ் சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி கோர்ட்ல போய் நிக்க வச்சு பாலாஜிக்கு எப்ப தண்டனை தருவாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு சேலத்துல இருக்கிற ஜெயில ரிமாண்ட் பண்ணி பாலாஜியை வச்சிருக்காங்க. இதுல வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவத்தை பத்தி திருப்பி நம்ம வேற ஒரு வீடியோ போட்டு பேசணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே போய் கடைசியா ஒரு கிரைம்ல தான் முடியுதுங்கிறத நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். இந்த இடத்துலயும் இவங்க எல்லாருமே செஞ்ச ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் தான் கடைசியா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மணிமேகலை உயிரையே விட்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மணிமேகலைக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களோட நிலைமை மணிமேகலை யோசிக்கவே இல்லை. நம்ம யார வேணாலும் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி தான் யோசிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைங்களை பத்தி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உண்மையாலுமே ஒரு நல்ல துணையை தேடி இருப்பாங்க. மணிமேகலை செஞ்சதுல தப்பு ஒண்ணும் இல்ல. நான் என்னதான் இந்த சம்பவம் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம்னு சொன்னாலும் இந்த இடத்துல உண்மையாலுமே அசிங்கம் யாரு பண்ணிருக்காங்கன்னா ரமேஷும் பாலாஜியும் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கௌசல்யான்னு ஒரு மனைவி 2 குழந்தைங்க, இன்னொரு சைடு பூங்குடின்னு ஒரு மனைவி 2 குழந்தைங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட இருந்தாலும் அவங்களோட கண்ணு மணிமேகலை மேல போயிருக்கு. மணிமேகலை தனியா இருக்கா, இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இவகிட்ட நம்மளோட எல்லா விஷயங்களும் காட்டலாம், எல்லா ஆசைகளும் கிடைக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம், இந்த மாதிரி அவங்களோட மனசுல காமம் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க மணிமேகலையை பிடிச்சிருக்காங்க. ஆனா மணிமேகலையோட மனசுல நமக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கறத மட்டும்தான் நினைச்சு இந்த ரமேஷ் கூடயும் பழகிருக்காங்க, அடுத்தது பாலாஜி கூடயும் பழகிருக்காங்க. இதுல மணிமேகலை செஞ்ச தப்பு என்னன்னா அந்த துணையை தேடும் போது ஆல்ரெடி கல்யாணம் ஆகாதவரோ இல்ல ஆல்ரெடி அவர் தனியா தான் இருக்காரு, வேற ஒருத்தவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறவங்களோ இல்ல அவரோட மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களோ அவங்க தேடி இருக்கலாம். அந்த மாதிரி எந்த விஷயங்களும் யோசிக்காம நம்ம வேற ஒரு குடும்பத்தை கெடுக்க போறோமே அப்படிங்கறத யோசிக்காம மணிமேகலை இவங்க 2 பேத்தையுமே சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம ரொம்ப சின்னதா பார்த்தாலும் இதுல பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம். ரமேஷ்க்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், மனைவிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த 2 குழந்தைங்களோட நிலைமை. இந்த இடத்துல பாலாஜி இப்ப ஜெயில இருக்காரு, கௌசல்யாவோட குழந்தைங்க நிலைமை. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல மணிமேகலை இறந்து போயிருக்காங்க, அந்த மணிமேகலையோட 2 குழந்தைங்களோட நிலைமை. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஒவ்வொரு தப்பையும் செய்யும் போது அவங்களோட குழந்தைங்களை பத்தி இந்த இடத்துல நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போய் விழுவுற எல்லாத்துக்குமே சரி, அவங்களுக்கும் சரி, அவங்களோட குடும்பமும் இதனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ மணிமேகலையோட குழந்தைங்களும் அனாதையா தான் இருக்காங்க. பாலாஜி ஜெயில யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம இருப்பாரு. இன்னொரு சைடு ரமேஷ் ஜெயிலே இல்லாட்டியும் அவருக்கு குடும்பத்துல இருந்து கிடைக்கிற சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இனிமேட்டு வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரியும் இருக்காது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போலீஸோட நிலைமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இப்ப சொன்னது வெறும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இந்த மாதிரி எத்தனை கேஸ், எத்தனை டவுன், எத்தனை சிட்டி, அவங்க போற ஒவ்வொரு டிரான்ஸ்பர், அந்த டிரான்ஸ்பர்ல நடக்கிற ஒவ்வொரு அசிங்கம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும் தவிர வெளியில இருந்து பாக்குற நமக்கு தெரியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்களா, அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு நம்ம கிட்ட ஒழுங்கா பேசுறாங்களா, அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுவோமே. அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம உள்ளார போய் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ரொம்ப எதிர்த்து பேசுறாங்க, நம்மளை ரொம்ப ஏளமா பாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம யோசிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தவிர்ப்பமே அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி ஒரு தப்பான உறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குடும்பம் எப்படி சீரழியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரமேஷ், பாலாஜி, மணிமேகலை இவங்க 3 பேரை வச்சு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இனிமேட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போது நாட்டு நடப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல அவேர்னஸோட இருப்போம்னு சொல்லி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.